Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video number 10th standard maths chapter 3 algebra la exercise 3.4 cover 3.4 la second question cover பண்ண போறோம். So second question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the excluded values if any of the following expressions. So இத வந்து நம்ம டீடைல்டா example 3.14 ல கவர் பண்ணிருந்தோம். So உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா அந்த எக்ஸாம்பிள் சம் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா it will be easier to understand. So இங்க நமக்கு again 4 subdivisions இருக்கு. So first subdivision y by y square minus 25. Excluded valuesனா ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு rational expression p of x by q of x numerator by denominator இருக்குன்னா denominator நமக்கு எந்தெந்த வேல்யூக்குலாம் 0 ஆகுதோ அதை நம்ம excluded values அப்படின்னு சொல்லுவோம். So denominator நமக்கு எந்தெந்த வேல்யூக்குலாம் 0 ஆகுதோ அதை நம்ம excluded values சொல்லுவோம். Right? First step என்ன பண்ணணும்னா நம்ம excluded values கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஈக்குவேட் டு 0. ஸோ டினாமினேட்டரை ஈக்குவேட் டு 0 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? y ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a plus b into a minus b. ஸோ y plus 5 into y minus 5 equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா எய்தர் இந்த டேர்ம் 0வாக இருந்தால் நமக்கு ஹோல் டேர்ம் 0 ஆகிடும், ஆர் இந்த டேர்ம் 0வாக இருந்தாலும் நமக்கு ஹோல் டேர்ம் 0 ஆகிடும், ஆர் இந்த ரெண்டு டேர்மே 0வாக இருந்தாலும் நமக்கு ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ நம்ம தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். So first y plus 5 equal to 0 போட்டோம்னா y equal to minus 5 கிடைக்கும். again y minus 5 equal to 0 போட்டோம்னா y equal to 5 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு excluded values. ஸோ denominator நமக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதுதான் நமக்கான excluded values. இங்கே நமக்கு plus 5 and minus 5 கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட excluded values. உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் கிராஸ் செக் பண்ணணும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூஸை நீங்கள் கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா இது எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் நீங்கள் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே 0 வரலை அப்படின்னா நீங்கள் கால்குலேஷனில் சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ஃபார் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் y equal to 5 and y equal to minus 5. Right? So next நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ அதுதான் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா t by t ஸ்கொயர் மைனஸ் 5t plus 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ t ஸ்கொயர் மைனஸ் 5t plus 6 அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 6 இருக்குது, அதை நம்ம செப்பரேட் பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு minus 5 கிடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 3 into 2 6. ஸோ minus 3 minus 2 போட்டோன்னா minus 3 minus 2 minus 5 minus 3 into minus 2 plus 6 கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், t by t minus 3 into t minus 2 அப்படின்னு எழுதுவோம். எங்கேயுமே கேன்சல் ஆகலை. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும், t minus 3 into t minus 2 equal to 0. ஸோ நமக்கு தனித்தனியாக நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நமக்கு எந்த டேர்ம் 0வாக இருந்தாலும் நமக்கு ஹோலாக 0வாக தான் ஆகும். ஸோ தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா t minus 3 equal to 0 போட்டோம்னா t equal to 3 கிடைக்கும். அதே மாதிரி t minus 2 equal to 0 போட்டோம்னா t equal to 2னு கிடைக்கும். ஃபைன். ஸோ நம்ம டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா t equal to 3 and t equal to 2 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கான எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அகைன் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சப்போஸ் நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டர் 0 வருதா இல்லையான்னு செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 3, 2 ரெண்டுத்தையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு டெஃபினட்டாக டினாமினேட்டர் 0 தான் வரும். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். Therefore excluded values are t equal to 3 and t equal to 2. Right? So next நம்ம third subdivision பார்ப்போம். ஸோ இதுதான் third subdivision. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square plus 6x plus 8 by x square plus x minus 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் இங்கே பண்ணுவோம். ஸோ 8 ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு +6 கிடைக்கணும்.
8 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 4 2s are 8, right? So 4 2s are 8. So இங்கே plus 4 plus 2 இருந்தாலே plus 4 plus 2 plus 6, 4 into 2 8. So கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா x plus 4 into x plus 2. அதே மாதிரி டினாமினேட்டருக்கு minus 2 இருக்குது. ஸோ minus 2-ஐ ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இங்கே plus 1 கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? Let's take 2 into 1, ரைட்டா? ஸோ இங்கே ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 1. ஓகே, ஸோ 2 into minus 1, சாரி, ஸோ 2 into minus 1 minus 2 கிடைக்கும். 2 minus 1 plus 1 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன கிடைக்கும்னா x plus 2 into x minus 1. ஸோ இங்கே x plus 2 x plus 2 கேன்சல் ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ x plus 4 by x minus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு டினாமினேட்டரில் x minus 1 தான் கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நம்ம equate to 0, 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம்? x minus 1 equal to 0 போடுவோம். நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to 1 கிடைக்கும். ஸோ x equal to 1 தான் நமக்கு கிடைச்ச excluded value. Therefore excluded value is x equal to 1. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x cube minus 27 by x cube plus x square minus 6x கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து a cube minus b cube. ஸோ 27 வந்து 3 cube எதுனா 3 cube வந்து 27 தான். ஸோ x cube minus 3 cube, a cube minus b cube. அதுக்கான ஃபார்முலா என்ன? a minus b. a minus b னா x minus 3 into a square x square plus ab. ab னா 3x plus b square. b square னா 3 square வந்து 9 divided by, இங்கே வந்து நம்ம x காமனாக வெளில எடுத்துடலாம். x காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா x into x square plus x minus 6 கிடைக்கும், ரைட்? ஸோ ஃபர்தராக நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -6 ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு +1 கிடைக்கணும். ஃபார் தட் 3 into 2 எடுப்போம். நம்ம 3 into 2 எடுத்தோம்னா இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 3 minus 2 +1, 3 into -2 -6. ஸோ மேலே இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் நமக்கு எந்த டேர்மும் கேன்சல் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இட் இஸ் அன்னெசரி. ஸோ மேலே இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் நமக்கு எந்த டேர்மும் கேன்சல் ஆகாது. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். கீழே டினாமினேட்டரில் மட்டும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ x minus 3 into x square plus 3x plus 9. ஆக்சுவலாக இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனது காரணமே கூட சப்போஸ் நமக்கு x minus 3 கேன்சல் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்காக தான். பட் x minus 3 நமக்கு கேன்சல் ஆகலை. பிகாஸ் நமக்கு கீழே x plus 3 இருக்குது. x into x plus 3 into x minus 2 இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகுமான்னு தான் செக் பண்ணோம். பட் நமக்கு கேன்சல் ஆகலை. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டரை ஈக்குவேட் டு, ஸோ டினாமினேட்டரை ஈக்குவேட் டு 0 போடுவோம். கரெக்டாக? ஸோ x into x plus 3 into x minus 2 equal to 0. ஸோ தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் x equal to 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x plus 3 equal to 0 பண்ணோன்னா x equal to -3 கிடைக்கும். and then x minus 2 equal to 0 போட்டோம்னா x equal to 2 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கான excluded values. Therefore excluded values are x equal to -3, 0, 2. Right? So இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் லாஸ்ட் சப்டிவிஷன். நம்ம ஃபோர்த் சப்டிவிஷனோட ஃபைனல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வந்து -3, 0 and 2 தான். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் தான் கம்பல்சரி கொடுப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். லைக் நம்ம இங்கே தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு சிம்பிளிஃபை ஆச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் டு 0.
ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். சப்போஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.